ரிஷபராசி நேர்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு லாபசனியாக இருக்கார். லாபசனி என்ன செய்வார், சனியோட பார்வை வேற ரிஷபராசிக்காரர்கள் மேலே இருக்கிறதுனால இதற்கான தடை தாமதங்கள் எல்லா விதத்துலையும் பாருங்கள். சோம்பேறித்தனம் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வரணும். நல்ல உழைப்பாளிகள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவங்க தான். அது பாருங்கள், இவங்க வந்து இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த வேலையிலையும் பாருங்கள் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து இப்போ வந்து பக்குவமாக இருப்பாங்க. இது வரைக்கும் வந்து வருமானத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு வருமானம் வந்தால் என்ன போனால் என்ன அப்படிங்கிற பணத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த சனி வக்கர காலங்களில் இந்த அக்டோபர் 31 வரைக்கும் அந்த குரு பார்வை பிறந்தனால நமக்கு அதிகமாக பணம் சம்பாத்தியம் பண்ணணும், நமக்கு அதிகமாக பணம் வேணும், நம்ம கையில் காசு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குன்னு பாருங்கள் உதவி செய்கிறதுக்காண்டி வருவாங்க. ஏதாவது ஒன்று என் தம்பிக்கு செய்யணும்பா, என் தங்கச்சிக்கு செய்யணும்பா, எனக்காக அந்த பிள்ளை எவ்வளோ பாடுபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்கர காலங்களில் இருக்குது. அதே நேரம் பாருங்கள், குருவோட பார்வை வந்து அக்டோபர் 30 வரைக்கும் இருக்குது. ஏன்னா குரு இவங்க ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு. அப்போ கடன் பிரச்சனைகள் ரொம்ப இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நிறையா வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள் இப்போ விட்டு கொடுத்து போய் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் வந்து சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் வந்து சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வந்து வக்ரமாவார். நான் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் வந்து முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள், இந்த வக்கர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி வந்து நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இரவு வக்கரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்கரகதியிலேயே இயங்குறாரு. வக்கரகதினாலே பாருங்கள், நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்கரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்கர காலங்கள் சொல்லக்கூடியது வந்து குரு பகவானைய உச்ச குருவோட பார்வை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ரிஷபராசி நேர்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு லாபசனியாக இருக்கார். லாபசனி என்ன செய்வார், சனியோட பார்வை வேற ரிஷபராசிக்காரர்கள் மேலே இருக்கிறதுனால இதற்கான தடை தாமதங்கள் எல்லா விதத்துலையும் பாருங்கள். சோம்பேறித்தனம் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வரணும். நல்ல உழைப்பாளிகள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவங்க தான். ஆனால் பாருங்களேன், இவங்களுக்கு சில நாட்களாக பாருங்கள் சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடைகள்லாம் தாண்டி வரணுமா, அப்போ ரிஷபராசிக்காரங்க
சனி வக்ர காலம் நிறைய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும். ரிஷபராசிக்கு நண்பர் வேற சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து. அப்போ வந்து தொழில் வாய்ப்பு அதிகமான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது வரைக்கும் இந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறனாலும் புதியதாக தொழில் வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா அதிகமாக யோசனைகள் வரும். மற்ற ராசிக்காரங்கள்லாம் ஒரு தொழில் பார்க்குறாங்கன்னா சீக்கிரமாக நினச்சோடனே பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு காரியம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறதுக்காண்டி வெளியில் கிளம்பி போகணும் பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒன்று சொந்தக்காரங்க கூட வந்து வீட்டில் உட்காந்துக்குருவாங்க. அப்படி இல்லையா இவங்களும் ஏதாவது ஒருத்தர் கீழே விழுந்துருவாங்க. அப்படி ஒரு தடைகளை வந்து அதிகமாக தரக்கூடியது வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். அப்போ இந்த குருவோட பார்வை, உச்ச குருவோட பார்வை வந்து இவங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து படுறதுனால லாபங்கள் அதிகமாக இந்த நேரங்களில் வரும். அது பாருங்கள் இவங்க வந்து இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த வேலையிலையும் பாருங்கள் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து இப்போ வந்து பக்குவமாக இருப்பாங்க. இது வரைக்கும் வந்து வருமானத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு வருமானம் வந்தால் என்ன போனால் என்ன அப்படிங்கிற பணத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த சனி வக்ர காலங்களில் இந்த அக்டோபர் 31 வரைக்கும் அந்த குரு பார்வை வரதுனால நமக்கு அதிகமாக பணம் சம்பாத்தியம் பண்ணணும், நமக்கு அதிகமாக பணம் வேணும், பணத்தை ஓரளவு சேமிக்கணும், நம்ம இவ்வளோ நாட்கள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஏதாவது சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு பாருங்கள் நிறைய போய் ஓடி போய் உதவி செய்வாங்க. நம்ம கையில் காசு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குன்னு பாருங்கள் உதவி செய்கிறதுக்காண்டி வருவாங்க. ஏதாவது ஒன்று என் தம்பிக்கு செய்யணும்பா, என் தங்கச்சிக்கு செய்யணும்பா, எனக்காக அந்த பிள்ளை எவ்வளோ பாடுபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்கர காலங்களில் இருக்குது. அதே நேரம் பாருங்கள் குருவோட பார்வை வந்து அக்டோபர் 30 வரைக்கும் இருக்குது. ஏன்னா குரு இவங்க ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு. அப்போ கடன் பிரச்சனைகள் ரொம்ப இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பா கடன் நம்ம தான் முடிச்சிடுவோம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கடன் பிரச்சனை முதல்ல வெளியில் வருவாங்க. எதிரிகளுடைய தொல்லை வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, இவங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான் வந்து இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வரக்கூடிய லாபத்திலேருந்து முதல்ல கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களை பாருங்கள் தேடி வந்து கடன் கொடுக்க வருவாங்க. ஏன்னா குரு பகவானும் லாபாதிபதி தான். அவரே வந்து இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறனால எங்கேயாவது பாருங்கள் கடன் வேணுமா வேணுமா இவங்களை கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடிய காலங்கள் இருக்குது. புதிய கடன் எது வாங்காமல் இவங்க வந்து தவிர்த்துட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வையும் பாருங்கள் இவங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல படுது. உச்ச குருவாக இருந்து படுது. சனி பகவானுடைய பார்வை வந்து இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல படுது. அப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நிறையா வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள் இப்போ விட்டு கொடுத்து போய் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து புதியதாக அதாவது ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் பிரச்சனையாகிருச்சு அப்படிங்கிறப்ப இப்போ புதுசாக இன்னொரு 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா இப்போ நடக்கும் அது வந்து. ஏன்னா 11ஆம் அதிபதியே பாருங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே சனி உட்காந்துருக்காரு. சனி இல்லாமல் திருமண காரியங்கள் முடிவுக்கு வரவே செய்யாது. அப்போ குருவும் சனியும் சேர்றதுனால 2ஆவது திருமணத்துக்கு முயற்சி எடுத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் வந்து கூடி வரும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இவங்க வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் வந்து அங்கே வந்து துடப்பம் வாங்கி தரணும். அதை சுத்தம் பண்ணுறதுக்குண்டான அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தானா ரொம்ப நல்லது. துடப்பம் மட்டும் இல்லை, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு லிக்விடு இதெல்லாம் வந்து இவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க வந்து பண வரவு வந்து சனி வக்கர காலங்களில் அதிகமாக வந்து கூடும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம் அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது. இன்னொன்று சனி வக்ர காலங்களில் வந்து
நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா, சனியால் வரக்கூடிய அந்த வக்கரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.